கர்த்தரும் உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகத்துவமானவைகளை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியேல் 7வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் முழுவதும் எழும்ப போகிற சாம்ராஜ்யங்களை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம், கிரேக்கு அப்படி என்று சொல்லி அடுத்த ரோம சாம்ராஜ்யம், இறுதியாக இப்பொழுது தோன்றிக் கொண்டிருக்கிற ராஜ்யத்தின் சிறப்பை குறித்தும் இனி எழும்ப போகிற அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யத்தை குறித்தும் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அதனுடைய அநீதிகளையும் நீதியற்ற நிலைகளையும் குறித்து அங்கே தெளிவாய் சொல்லுகிற வேத வசனம், ஒரு கூட்ட கர்த்தரை பின்பற்றுகிற பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே அதிகாரம் பெற்றவர்களாக தேவனுடைய ராஜரீகத்தின் மகிமையை அடைந்து இந்த பூமியிலே ஆளுகை செய்வதற்குரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே வானத்தின் கீழெங்கும் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் ஜாதிகளையும் ஆளுகிறதற்கு தேவ ஜனங்கள் அதிகாரம் பெற்றவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே பாடுகளையும் ஆண்டவருடைய நாமத்திற்காக பல சிறுமைகளையும் பல அவமானங்களையும் ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் சகித்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரோடு கூட இருந்து இந்த பூமியை ஆளுகை செய்கிறதற்குரிய ஒரு சத்துவத்தையும் மகிமையையும் ஆண்டவர் கொடுத்து உயர்த்துவதை இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எத்தனை சாம்ராஜ்யங்கள் உலகத்திலே தோன்றினாலும் காலங்கள் வரும்பொழுது அவைகளெல்லாம் அழிந்தும் இல்லாமலும் போகும். ஆண்டவருடைய நாமத்தின் மேலே காலங்களை கவனித்து கர்த்தருடைய அந்த பரிசுத்த பர்வதத்திற்கு முன்பாக அவருடைய பாதத்திலே பணிந்து கொண்டு அவரை சேவிக்கிற அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள், தேவைகள், குறைவுகள் என இந்த உலகத்திலே எதிர்கொள்ளுகிற சகல சவால் நிறைந்த பாதைகளிலும் எதிர்காற்றுகளிலும் சாய்ந்து விடாதபடி, அந்த உலகத்தோடு உலகமாக கலந்து விடாதபடி கர்த்தருக்காய் நிற்கிற கர்த்தருக்காய் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கனத்தை கொடுத்து ஆளுகை கொடுத்து உயர்த்தி வைக்கிற நாட்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒருவரும் அந்த பாக்கியமான ஆளுகையின் மகிமையை அடையக்கூடாதபடி உலக காரியங்கள் மேல் கவனம் வைத்து நாம் அந்த இழந்து விடாதபடி கவனமாயிருப்போம். தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகையின் அதிகாரத்துக்குள் நம்மை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்து நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, ராஜ்யங்கள் எழும்புகிறது. ஒரு ராஜ்யம் எழும்பி இன்னொரு ராஜ்யம் அதை மேற்கொண்டு அதுவும் தேசங்களை மட்டும் ஆளுகை செய்து வருகிறது. தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ராஜ்யங்கள் எழும்பி அழிந்தாலும் அழியாத ராஜ்யத்தை பூமியிலே கொடுத்து 1000 வருஷம் அரசாட்சி செய்வதற்காக தம்முடைய நாமத்தை நிமித்தம் பாடுகளை சகித்த, தம்முடைய நாமத்தை நிமித்தம் பல விதமான நெருக்கங்களை சந்தித்த ஒவ்வொருவருக்கும் உன்னதமானவர் ராஜ்யத்திலே அதிகாரத்தை கொடுத்து நீர் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கனப்படுத்தி வைக்க போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த மகிமை நாட்களுக்காக ஒவ்வொருவரும் ஆயத்தமாகவும், ஒருவரும் உலகத்தின் நெருக்கங்கள் பாடுகளை கண்டு மனம் சலித்து உலகத்திற்கு நேராய் திரும்பி விடாதபடி கொஞ்ச காலம் ஆண்டவரை பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் விசுவாசத்தோடும் ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெப வாஞ்சையோடும் நிலைத்திருந்து தகப்பனே, இந்த தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கும் பாக்கியமும் அதோடு கூட சேர்ந்த ஆளுகையும் பெற்றவர்களாய் நிலைத்திருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன்.